ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல் பியல் சிட்டி ரைடர். இன்றைக்கி நம்ம ஒரு ஷார்ட் ரைடு ஒன்று கிளம்பியாச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து கொர்க்கைங்கிற ஊருக்கு. கொர்க்கை ஊர் பார்த்திங்கன்னா ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னகுட்டி கொர்க்கை துறைமுகமாக இருந்திருக்கு. கொர்க்கை துறைமுகத்துக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா மதுரை நல்லூர் அப்படிங்கிற மாதிரி பேர் இருந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா குமரி முனையிலிருந்து தொண்டை மண்டலம் வரைக்கும் 4 பெரிய துறைமுகம் இருந்ததுன்னு சங்க இலக்கியத்தில் கூறியிருக்காங்க. கொர்க்கை துறைமுகம் பாண்டியர்களின் துறைமுகம் அப்படின்னு அழைக்கப்படுது. கொர்க்கை துறைமுகம் பார்த்திங்கன்னா முத்துக்கள் நிறைய எடுத்திருக்காங்க. முத்துக்களுக்கு பேர் போன துறைமுகம் கொர்க்கை துறைமுகம். கொர்க்கையிலேருந்து எடுத்த முத்துக்களை வச்சு தான் கிளியோபட்ராவோட கிரீடத்தில் முத்துக்களை பதிச்சதாக சொல்கிறாங்க. தாலமி அவரோட குறிப்புகளில் கிபி 130 இந்தியாவில் பரபரப்பாக இயங்கி கொண்டு இருந்தது அப்படின்னு கொர்க்கை துறைமுகத்தை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மார்க்கோ போலோ, பிஷப் கால்டுவெல் அவங்கெல்லாம் கொர்க்கை துறைமுகத்தை எப்படி இயங்கிக்கிட்டு இருந்தது, எவ்வளோக்குள்ளே பிஸியான ஒரு துறைமுகம் அப்படிங்கிறத தங்களோட குறிப்புகள்லேருந்து சொல்லியிருக்காங்க. தாமிரபரணி ஆறு கடலில் கலக்கிற இடம் தான் கொர்க்கையாக இருந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கடலில் இருந்து 9 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது கொர்க்கைங்கிற ஊர். அவ்வளோக்குள்ளே கடல் உள்வாங்கியிருக்கு. இப்போ நம்ம தூத்துக்குடி டு திருச்செந்தூர் ரோடை பிடிச்சிட்டோம். இப்போ நம்ம எப்படி போகிறோம்னா தூத்துக்குடி பழைய காயல் முக்கானி அங்கேருந்து கொர்க்கைங்கிற ஊருக்கு நம்ம போகலாம். இப்போ நம்ம முக்கானி வந்துட்டோம். முக்கானியிலேருந்து முக்கானி ரவுண்டானா பார்த்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ ரவுண்டானாவில் பார்த்திங்கன்னா இடது பக்கம் திரும்பினீங்கன்னா திருச்செந்தூர் போவோம். இந்த இடது பக்கம் திரும்பினீங்கன்னா திருச்செந்தூர் போவோம். நம்ம இடது பக்கம் திரும்பக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக போகணும். அதாவது முக்கானியிலேருந்து ஏரல் போகிற ரூட்டு. இதில் பார்த்திங்கன்னா உமரிக்காடுன்னு ஒரு ஊர் வரும். அந்த உமரிக்காடுங்கிற ஊர்லேருந்து ரைட்டில் திரும்பணும் நம்ம கொர்க்கைக்கு போகிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரைட்டு வந்துட்டு நம்ம அந்த ரைட்டில் திரும்பிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இடது பக்கமும் வலது பக்கமும் ஒரே வாழைத்தோப்பு, வாய்க்கால், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தென்னை மரம், இந்த மாதிரி நல்லா பசுமையாக செழிப்பாக இருக்கும். ஏதோ ஒரு கேரளாவில் உள்ள ஒரு பகுதிக்கு நம்ம போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி கடலாக இருந்த இடம். ஆனால் நம்மளால் யாராலையுமே அதை நம்ப முடியாது. அந்த அளவுக்கு அந்த மாதிரி அந்த இடம் இருக்கும். கொர்க்கை துறைமுகம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய துறைமுகமாக இருந்திருக்கு. பாண்டியர்களுடைய தலைநகரமாகவும் இருந்திருக்கு. கொர்க்கை பார்த்திங்கன்னா மொத்தம் 47 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருந்ததாக சொல்கிறாங்க. அதாவது கொர்க்கை பட்டணத்துக்கு தெற்கு, தூத்துக்குடிக்கு வடக்க, ஆதிச்சநல்லூருக்கு கிழக்க, இதுதான் அதோட எல்லையாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு சென்னை அளவுக்கு இருந்திருக்கு. கொர்க்கை துறைமுகம் பாண்டியர்களின் அழிந்து போன நகரம்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி பாண்டிய மன்னரின் தலைநகரம் மதுரை தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் குமரிகண்டம் அழிஞ்சதுக்கு முன்னால் குமரிக்கு கீழே, அதாவது தெற்க குமரிகண்டத்தில் மதுரைன்னு ஒரு பெரிய ஊர் இருந்திருக்கு. அதுதான் பாண்டிய மன்னர்களுடைய தலைநகராக இருந்திருக்கு. குமரிகண்டம் அழிஞ்சதுக்கு அப்புறவு கொர்க்கை தான் பாண்டியர்களுடைய தலைநகரமாக இருந்திருக்கு. இங்கேருந்து தான் ரோமம், கிரேக்கம், சீனம் அப்படின்னு உலகத்தில் உள்ள நிறைய நாடுகளுக்கு முத்துக்களை ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா உலகத்தின் தலை சிறந்த முத்துக்கள் நம்ம கொர்க்கையிலிருந்து தான் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம கொர்க்கை ஊருக்குள்ளே வந்துட்டோம். கொர்க்கை இது கொர்க்கை துறைமுகமாக இருந்த ஊர். கொர்க்கை இப்போ விவசாய கிராமமாக இருக்குது. கடல் துறைமுகமாக இருந்த ஊர் இப்போ விவசாயம் பண்ணுற கிராமமாக இருக்குது. ஊரே பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாக பசுமையாக இருக்குது. உங்களுக்கே பார்த்தா தெரியும். இப்போ நம்ம கொர்க்கை துறைமுகத்தோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். இது கொர்க்கை துறைமுகம் இருந்ததாக சொல்லப்படுற இடத்துல ஆர்ச் மாதிரி கட்டியிருக்காங்க.
மிகவும் பழமை வாய்ந்த துறைமுகம் கொர்க்கை அப்படின்னு எழுதியிருக்காங்க. வாங்க அப்படியே உள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா பாதை வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. 2 சைடும் பார்த்திங்கன்னா குளம் தான் இருக்குது. நேராக பார்த்திங்கன்னா ஒரு கோயில் தான் வருது. கோயில் கதவு வந்து பூட்டியிருக்கு, அதனால் நம்ம உள்ளே போக முடியாது. சுற்றி பார்த்திங்கன்னா குளம் தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் ஊராட்சி ஒன்றியம் கொர்க்கை சிற்றூராட்சி பாண்டிய மன்னன் காலத்தில் நாணயம் அச்சடிக்கப்பட்ட இடம் அக்கா சாலை அன்புடன் வரவேற்கிறது இப்படி எழுதியிருக்கோம். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய மன்னர் காலத்தில் வந்து நாணயம் அச்சடிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இது வந்து நம்ம துறைமுகத்தோட என்ட்ரன்ஸு. 2 சைடும் பார்த்திங்கன்னா குளம். குளத்தோட நடுவில் பார்த்திங்கன்னா கல்லால் செஞ்ச நங்கூரம் ஒன்று இருக்கும். அது இப்போ அவ்வளோவா சரியாக தெரியல. தண்ணி வந்து வத்துனதுன்னா நம்ம அதை பார்க்கலாம். இது வந்து இந்த நங்கூரம் வந்து பாண்டியர் காலத்தில் துறைமுகமாக இருந்ததுக்கு ஒரு சான்று. இப்போ நம்ம பார்க்குறது தான் 2500 வருட பழமையான வன்னி மரம். இந்த பொந்து பார்த்திங்கன்னா பொந்துக்குள்ளே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பழமையான மரம். இந்த பொந்துக்குள்ளே ஒரு ஆள் போயிட்டு அளவுக்கு பொந்து இருக்குது. இந்த வன்னி மரத்துக்கு வந்து வேர் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த பெரிய கிளை 2 கிளைகள் போகுது பார்த்திங்களா, அதுக்கு நேராக ஏதாவது வேர்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. மரம் வந்து நல்லா செழிப்பாக இருக்குது. 2500 வருட பழமையான மரங்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. மரம் வந்து பார்த்திங்கன்னா சாஞ்ச நிலையில் தான் இருக்குது. அதில் சாஞ்ச இடத்துல பார்த்திங்கன்னா வேர்கள் எதுவும் இல்லாத மாதிரி இருக்குது. ஆரம்ப காலத்தில் 5 கிளைகள் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 2 கிளைகள் மட்டும்தான் இருக்குது. காற்றுனால முறிஞ்சு விழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கொர்க்கையில் வந்து ஆல்ரெடி ஆராய்ச்சிகள் செஞ்சுருக்காங்க. அதில் கிடைச்ச ஒரு சில பொருட்களை வந்து திருநெல்வேலி மியூசியத்துலேயும் சென்னையில் உள்ள மியூசியத்துலேயும் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. அந்தந்த ஊரில் ஆராய்ச்சி பண்ணுற பொருட்களை அந்தந்த ஊரில் மியூசியம் மாதிரி ஆரம்பித்து வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். சுற்றுலா பயணிகள் எல்லோரும் வர்றதுக்கும் வசதியாக இருக்கும். அந்த ஊரை பற்றி இன்னும் நல்லா நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். கொர்க்கையில் வந்து ஆராய்ச்சிகள் பெரிய அளவில் பண்ணலை, ஒரு சிறிய அளவில் பண்ணாங்க. அதுவும் பாதியிலே நிப்பாட்டிட்டாங்க. இப்போ மேலும் நம்ம ஆராய்ச்சி பண்ணினாங்க அப்படின்னா நிறைய பொருட்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொர்க்கையை பற்றி இன்னும் முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். அப்படிங்கிறது தான் இங்கே ஊரில் உள்ள மக்களோட ஆர்வமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆளை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.